அணுகுவது சட்டப்படி குற்றமாகும் என்றும் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை கெடுக்கும் வகையில் செயல்படும் இந்த தனிநபர்கள் மீதும் அவர்களுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீதும் ரகசிய காப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலகத்தில் சட்டத்திற்கு புறம்பாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அறைகளை உடனடியாக காலி செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் ஆர்.எஸ். பாரதி தனது மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, அரசியலமைப்பு சட்டத்தை மீறி அரசுக்கு தொடர்பில்லாத நபர்களை அரசு கூட்டங்களில் அனுமதித்த முதல்வர் விஜய் மீது காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அரசு ரகசியங்களை காப்பேன் என உறுதிமொழி ஏற்ற முதல்வர் விஜய் தனிநபர்களை அரசு நிகழ்ச்சிகளில் அனுமதித்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி என்ற 2 பேரை அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல. அமைச்சர்களுடைய முக்கியமான முடிவுகள் எடுக்கிற கூட்டத்தில் கேபினட் மீட்டிங்கும், அதே போல ரிவ்யூ மீட்டிங் போன்ற பல ரகசிய கூட்டங்களை நடத்துகிற முதலமைச்சர் நடத்துகிற கூட்டங்களில் அந்த 2 பேர் எப்படி கலந்து கொள்கிறார்கள்? இது சட்டப்படி தவறு. காரணம், முதலமைச்சர் பதவி பிரமாணம் ஏற்கிற போது ரகசிய காப்பு பிரமாணமும் அவர் எடுக்கிறார். அரசாங்கத்துடைய ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த 2 பேர் இவர்கள் அரசு அதிகாரியும் இல்லை, அரசியல் அவர்களை அனுமதித்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறை டைரக்டர் ஜெனரல் போலீஸ் டிஜிபிக்கு ஒரு புகார் அளித்திருக்கிறோம். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம் திரையிடலுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளதற்கு சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது மற்றும் மத நல்லிணக்கம் சார்ந்த விவகாரங்களை மையமாக வைத்து இயக்குநர்கள் தவம் மற்றும் தமிழ்தாசன் ஆகியோர் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் எனும் ஆவணப்படத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த ஆவணப்படம் இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லீ மேஜிக் லேண்டர்ன் எனும் அரங்கில் திரையிடப்பட இருந்தது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம்